மக்களே பார்த்தீங்கன்னா அடிப்பொலி கேட்டிங்களா? இந்த மாங்கொட்டையை எடுத்து ஓ ம் 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 ஐயோ பொரிச்ச மீனை விடலாம் இன்றைக்கி வந்து இந்த நெத்திலி மீன் குழம்பு பயங்கர டேஸ்ட்டு. ஹெல்த்துன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது. குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள்லாம் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஒரு வயிற்றுச்சல்னால வர நெஞ்சரிச்சல். வயிற்றுச்சல்னால் நெஞ்சரிச்சல் நீங்கள் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட். வயிற்றுச்சல்னால் நெஞ்சரிச்சல் கண்டிப்பாக வரும். இது வந்து அமிலத்து தன்மையை கூட்டி விடும். கேட்டிங்களா? மீன் பார்க்குறதுக்கு கடுமையாக இருக்குது. மீன் அப்படியே கலக்கி விடவா? என்னது இது? வரேன். லட்டத்து பிரச்சனை அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கொஞ்ச நாளாக சமையல் அப்படி இப்படி தான் நடந்துட்டு இருந்து கேட்டிங்களா? அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல் சமையலும் கிடையாது இன்றைக்கி. ஆனாலும் வந்து இன்றைக்கி எப்படியும் கொஞ்சமாவது சமைச்சிடணுன்னு தான் நானும் சமைச்சிட்ருக்கேன் கேட்டிங்களா? இது வந்து இவர் மீன் திங்க மாட்டார்ல, அதனால் இவருக்கு வந்து கத்திரிக்காய். நான் என்ன செய்யறதுக்கு? மீன் திங்காத ஆளுகளுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது லைஃப்பில். எனக்கு 2 வகையான மீன் கேட்டிங்களா? கத்திரிக்காயோட ஒரு டேஸ்டான ஒரு ஐட்டம் வேணுமா? இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய். இல்லை, மாங்காய் முருங்கைக்காய் போட்ட ஒரு மீன் குழம்பு. அதுக்கு பிறகு வந்து ஒரு மீன் பொரியல் எனக்கு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அந்த மாங்காய் முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு இல்லை, இவருக்கு மாங்காய் முருங்கைக்காய் போட்ட குழம்பு. ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி நடக்குது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போலாம் இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா ஹெல்த்துன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது. குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள்லாம் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கத்திரிக்காய் என்ன ஸ்டைல்? இந்தியன் ஸ்டைலா, தமிழ் ஸ்டைலா? தமிழ் ஸ்டைல். இங்கிலீஷ் ஸ்டைலா இல்லை ஸ்ரீலங்கன் ஸ்டைலா? தமிழ், ஸ்ரீலங்கன். தமிழ். அதாவது இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் இப்போ நம்ம நினைச்சிட்டு நம்ம ஊர்ல தான் இங்கிலீஷ்காரங்களும் விதவிதமா சமைப்பாங்க. ஐயோ, இங்கிலீஷ்காரங்க மட்டும் இல்ல, யூரோப்பியன்ஸ்லேயே ரொம்ப நல்லா சமைப்பாங்க கத்திரிக்காய். விதமா சமைப்பாங்க. அதை வந்து உள்ள ரைஸ் வச்சு சீஸ் வச்சு எது வச்சுலாம் சாப்பிடுவாங்க. வெறும் கத்திரிக்காய், அது ஒரு கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் கிடைக்கும்ல, ஒரு கத்திரிக்காவை முழுசா அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க. அதுல எந்த கேலரி எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு அது அப்படியே ஒரு மீலா சாப்பிட்டுருவாங்க. ஆமா, கலரை பாரு. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற வரன் யான்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயது 28, இவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவர், இவங்க ஒரு தமிழர், இவங்க MBBS முடிச்சுட்டு டாக்டரா NHSல UKல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 20260616511 இந்த நம்பர்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நல்ல மணமகன் வந்ததே நம்முடைய வாழ்த்துக்கள். காய் கருத்தாலே மனுஷன் வேண்டாங்க, அம்மா மனுஷன் கருத்தா. எங்க வீட்டுல மீன் தொட்டி வாங்கியிருக்கோம் பாருங்க. என்னது மீன் தொட்டி? இந்த மீன்லாம் இருக்கு பாருங்க. 2 வகையான மீன் இன்னைக்கு சமைக்க போறேன் மக்களே. ஒன்று வந்து நெத்திலி மீன், இது வந்து வாவல் கேட்டிங்களா? இது மஞ்சள் வாவல். ஆக்சுவலி கருவாவல், வெள்ளை வாவல் இதெல்லாம் கொஞ்சம் டாப் கிளாஸ். இது வந்து சைனா வாவல் கேட்டிங்களா? ஆனால் பொரிச்சா நல்லாயிருக்கும். பொரிக்க போகிறேன் நான் இன்னைக்கு வாவலை. இவர்கிட்ட மீன் வாங்கிக்கிற சொன்னாலே இதுதான் வாவல்ட்டார். நானும் வந்து அது என்ன வாவல், மஞ்சள் வாவலான்னு கேட்க மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த கறி நடந்துட்டு கொஞ்சம் புளியை மட்டும் ஊற வச்சிடுறீங்களா? சமையல் என்ன ஆகிட்டு இருக்கு? சும்மா எதையாவது போட்டு சமைக்க வேண்டியதான். வெங்காயம் தக்காளியும் போட்டு நான் இப்போ வதக்கிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம இந்த கறிக்கு, எந்த கறி? கத்திரிக்காய் கறிக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு வைக்கணும்னா, நெத்திலி மீன் குழம்புக்கு வந்து அது பல வகையில் வைக்கலாம். ஆனால் எங்கூர் சைடில் இந்த மாங்காய் முருங்கைக்காய் போட்டு எல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. ஏன்னா நெத்திலி மீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேஸ்ட் இருக்காது. இந்த தேங்காயில் கடந்து வேகும்போது அது ஒரு டேஸ்ட்டு. ஓகே, மற்றபடி மல்லிப்பொடி, இது வந்து சீரகம். ஓகே, முழு பெப்பர் கொஞ்சம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்
கொஞ்சம் வெங்காயம், நீங்கள் நல்லா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் இருக்கிற வெங்காயத்தை நான் போடுறேன். எங்கள்கிட்ட இருக்கிறதானே வச்சு கஞ்சி காய்ச்ச முடியும். இல்லாததை வச்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 வெள்ளைப்பூடு கேட்டிங்களா. இதுதான் மீன் மசாலா, நாகர்கோயில் மீன் மசாலானா இதான். 2 வெள்ளைப்பூடு, நிறையெல்லாம் வெள்ளைப்பூடு போட்டால் உங்களுக்கு இதாயிரும். இதை நல்லா வடிமஞ்சனம் போல் அரைச்சிட்டு வரணும் கேட்டிங்களா. ஸோ அரைக்கலாம், அது இருக்கட்டும், அங்கே அரைக்கலாம். அதுக்கடையில் ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்போ இங்கே யூகேலே ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வர்றவங்க நிறைய பேருக்கு அந்த நெஞ்செரிச்சல், எதை பாரு நெஞ்சு எரிச்சல். நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம், ஆனால் வந்து நெஞ்சு கரிச்சல், எரிச்சல்ங்கிறது நெஞ்சு கரிச்சல். எதனால ஒரு வயிற்றுச்சல்னால வர நெஞ்சு எரிச்சல்? வயிற்றுச்சல்னால நெஞ்சரிச்சல். நீங்கள் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட். வயிற்றுச்சல்னால நெஞ்சரிச்சல் கண்டிப்பாக வரும். அதுக்குன்னு எல்லாருக்கும் வயிற்றுச்சல் இருக்குன்னு நான் சொல்ல வரல. இந்த நெஞ்சு கரிச்சல்னு வர்றாங்க. பார்த்தா நல்லா தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு ஹிஸ்ட்ரியை நோண்டி பார்த்தா ஒரு சிலர் வந்து சொல்கிறது எப்படின்னா, நம்ம தமிழ் ஆட்கள், இந்திய ஆட்கள் எல்லாமே தான் காலையிலே நாங்கள் வந்து இந்த வெந்தயத்தை போட்டு தண்ணியை குடிப்போம், இல்லைனா வந்து ஜீரகத்தை போட்டு தண்ணியை குடிப்போம். அது வந்து தப்பு, இதெல்லாம் சொல்கிறது நான் சொல்ல வரல. இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் வந்து குக்கிங்கில் சேர்க்கக்கூடியது தான் கேட்டிங்களா. நீங்கள் வெறும் தண்ணியில் நீங்கள் போட்டு ஊற வச்சு டெய்லி நீங்கள் குடிச்சிங்கன்னா, அது உங்களுக்கு ஏற்கனவே அமிலத்தன்மை நிறைய இருக்குன்னா இது வந்து அமிலத்தன்மையை கூட்டி விடும் கேட்டிங்களா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் டெய்லி குடிக்கணும். நீங்கள் ஒரு வெந்தயம் போட்டு நான் தண்ணி குடிக்கிறேன், ஏன்னா டெய்லி குடிக்கணும்னு தேவையில்லை. அது ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ குடிக்கலாம். அதே மாதிரி ஜீரகம் வந்து இப்போ ஜீரக தண்ணி குடிக்கணும்னா, ஜீரகம் வந்து எப்போவுமே வந்து இந்த சின்ன ஜீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதனுடைய சாரை தான் நம்ம எடுத்து குடிக்கணும். அந்த ஜீரகம் வந்து உள்ள முழுசாக போகும்போது, இல்லைன்னா நம்ம ஜீரகத்தை வந்து இந்த மாதிரி குக்கிங்லாம் நம்ம சமையல் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ஜீரகம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து பெஸ்ட்டு. அது வந்து வெறும் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடித்து அந்த ஜீரகத்தையும் அப்படி அது நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த ஹெல்த்து நமக்கு கடைசியில் நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஹெல்த்தியாக மாறிட போகுது. அன்ஹெல்த்திங்கிறத விட நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறிட போகுது. நிறைய பேர் இப்போ அப்படி செய்கிறாங்க. அதுக்காக தான் நான் அந்த வீடியோவில் சொல்லணுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை ராவா சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராவா வந்து வெந்தயத்தை போடுறது, அதுக்காக நீங்கள் சாப்பிடவே வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ராவா சாப்பிடும்போது அது கொஞ்சம் டெய்லி அதை எடுத்துக்கணும்னு தேவையில்லை. நிறைய நம்ம அதெல்லாம் அமிலத்தன்மையை கூட்டி விடக்கூடிய பொருட்கள், அதனால தான் உடம்புல. அப்போ அதனால தான் இந்த நெஞ்சு கரிச்சல், அமிலத்தன்மை, கேஸ்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் வருது கேட்டிங்களா. ஸோ அது ஒரு காரணம். எல்லான்னு இல்லை, அது ஒரு காரணம். ஆளுகள் வந்து அது ஒரு காரணம். நம்ம சில நேரம் நினைப்போம் நம்ம நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸ்க்கு மாறிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஹெல்த்தி ஹேபிட்ஸு, ஹெல்த்து தான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஓவர் இதாக வந்து பண்ணும்போது அது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், மாங்காய் நீ வெட்டவே இல்லை, அதுக்குள்ள வாசம் அடிக்குது. வாசத்தை பற்றியா? என்ன வாசம்ப்பா, சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் உப்பு போட்டு இது கொஞ்சம் வேகட்டு, வெந்ததுக்கப்புறம் மசாலா போடும். இது ரொம்ப சிம்பிளாக வைக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். வத்தப்பொடி, மல்லிப்பொடி கேட்டிங்களா. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக ஜீரகத்தை பொடிச்சு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அந்த பொடி இல்லைன்ட்டு போட்டுக்கிறேன். ஓகே, அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அடிப்பொடி, அவ்வளோதான். எந்த பிறகு அதை புளி ஊற்றி அப்படியே வச்சிடணும். மசாலா போதுமா உங்களுக்கு, இல்லை கொஞ்சம் வேணுமா? போதும். ஓகே, நாங்களே ஏற்கனவே காரம்லாம் இருக்கிறோம். அப்படியா? ஓகே, இது எப்படி இருக்கட்டு. இனி வந்து இந்த மீன் கறிக்கும் இவருக்குள்ள வெண்டைக்கான்னு தான் வருது, முருங்கைக்காய்க்கும் உள்ள மசாலை அரைச்சிடலாம். அரைக்கும் போது இந்த கெட்டி பெப்பரெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கீழே போட்டு விட்டுறணும், அப்போ கட்டுன்னு அரையும். இல்லை முதல்ல ஒரு சுற்றிட்டாலும் பரவாயில்ல. இப்போ நான் இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு தான் அரைக்க போகிறேன். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக போடணும் எங்களுக்கு. இப்போ ரெண்டு கறியில் இதில் நான் வைக்க போகிறதுனால தேங்காய் கொஞ்சம் கூடுதல். எப்படின்னா முதல்ல மிக்ஸி அரைக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். நல்ல உங்களுக்கு நல்லா அரைக்கணும்னா முதல்ல வந்து நல்ல உங்களுக்கு மை போல் அரைக்கணும்னா முதல்ல தண்ணி விடக்கூடாது. முதல்ல கொஞ்சம் தண்ணி விடாமல், ஏன்னா தேங்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால தண்ணி விடாமல் இப்படி அரைச்சிக்கணும். ஓகே, அது கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தண்ணி விட்டு அரைக்கணும். முதல்ல தண்ணி விட்டு அரைச்சா அரையாது. முருங்கைக்காயை வெட்டிடலாம். இப்போ வந்து
ஒரே கறி ஆனால் 2 இதில் எப்படி கூட்டி வைக்கலாம், ஒன்று வெஜிடேரியன் ஆளுக்கு, இன்னொன்று வந்து நான் வெஜிடேரியன் ஆளுக்கு எப்படி கூட்டி வைக்கலான்னு காணிக்கேன். கேட்டிங்களா? இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஓவர். நீங்கள் சொல்லுறது எந்த யூடியூப்லேயும் பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரே மசாலாவை 2 தனித்தனியாக பிடிச்சி ஒரே வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் வெஜிடேரியன், ஒய்ஃப் நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன்லாம் கிடையாது. அதாவது ஓவராக போகாதீங்க. நீங்கள் வெஜிடேரியனாக நீங்கள் இல்லை. ஒருத்தங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய பிள்ளைங்க வந்து நான்வெஜ் ஸ்கூலுக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஆளுங்க கேட்குறாங்க, இது ஸ்கூலில் அலவுடான்னு, நான்வெஜ் உங்கள் ஸ்கூலில் அலவுடான்னு கேட்குறாங்க. ஆமாம். அது கேட்டதா பரவாயில்ல, அது நிறைய ஸ்கூல் அப்படி இருக்குமா இருக்கும். அவங்க சொல்கிறாங்க அது நான்வெஜ் பிள்ளைங்களாம் தனியாக இருத்திடுவாங்கன்னு. அப்படியா? என்னதுலாம் டிஸ்கிரிமினேஷன் வருதுன்னு பாருங்க உலகத்தில். ஸ்மெல் அடிக்கிறதுக்காக சொல்லி என்ன ஸ்மெல்லு? இதுக்கு வெஜிடேரியனுக்கு மட்டும் ஸ்மெல் இல்லையோ? அதெல்லாம் என்ன அப்படியெல்லாம் அப்படி எல்லாரும் எல்லாத்துலேயும் இப்போ அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து வெஜிடேரியன் கடவுள் ஆள்கிட்ட போய் வெஜிடபிள் வாங்கக்கூடாதா என்ன? அதுக்கு அப்போ ஸ்மெல் வராதோ? இல்லை ஓவரா அதெல்லாம் போயாச்சுன்னா இது பிள்ளைங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஸ்கூல்ஸ்லேயே வந்து இது பண்ணாங்கன்னா அது வந்து சரியில்லை. அது வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிக்காது. அது வந்து அது வேற, அது தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதனால எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் அதுக்காக என்ன நீ இப்படி சொல்ற? நீயே எங்க ஊர்ல வரணும், கன்னியாகுமரியில நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நாங்க இப்போ உங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் நான் போட்டு காணிக்க நாங்க கொண்டு போன ஜோறு. சொல்லுங்க நீங்க. இல்ல நீ சொல்ற நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கனால நமக்கு வந்து பல விஷயம் தெரியல. நார்த் இந்தியாவில் எங்க அண்ணன் வேலை செய்யுதுல்ல, they are not allowed to bring non-veg அவங்க ஆபீஸ்க்கு, தெரியுமா? அப்படியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்ன செய்யறது? we think we have improved but no. எப்படி என்ன எப்படி உலகம் எப்படி இருக்குது பாருங்க. உலகம் பிறந்தது எனக்காக. இத பார்க்கும்போதே அப்படியே ஆனந்தத்தை களி கொண்டாட்டம். என்ன ஒரு பச்சை அந்த காயை பார்த்தா மாங்காய்க்கும் உருதுக்கும் அப்படி பொள்ளி மக்களே. நான் மாங்கொட்டையை என்னுடைய இதில் போட்டுருவேன் கேட்டிங்களா, மீன் குழம்புல. ஓகே. இதுக்கு வந்து இவ்வளவு இது ஓகே. பாதி மசாலா இதுக்கு எனக்கு. ஆமாம், இது உங்களுக்கு வெஜிடேரியனுக்கு, இது நான் வெஜிடேரியனுக்கு. எண்ணெயெல்லாம் ஊற்றலையா? அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. இனி இதில் கொஞ்சம் ஓகே. முருங்கைக்காய். எத்தனை முருங்கைக்காய்? உங்களுக்கு தான் நிறைய முருங்கைக்காய். வெஜிடேரியன் ஆளுக்கு நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். ஓகே. முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இங்கேயும் கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வேணா உப்பு போடலாம். ஓகே. அடிப்படையாக இருக்கும். இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு 5 நிமிஷம் போனதும் கொஞ்சம் புளியை ஊற்றி விட்டலாம். கொஞ்சமாக ஊற்றினா போது நம்ம மாங்காயும் போடுறதுனால கொஞ்சம் புளி. அதுக்கும் இதுக்கும் நான் இதுக்கு ஏற்கனவே ஊற்றிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஓகே. புளியை ஊற்றிட்டு இதில் எண்ணெய் எதுவும் இல்லை. இப்போ இப்போதைக்கு எண்ணெய் எதுவும் இல்லை. தாளிக்கும் போது தான். ஆமாம், தாளிக்கும் போது தான் இனி எண்ணெய் வரும். சூப்பராக இருக்குது பாருங்க, அடிபொலி. ஆனால் உங்கள் கலர் தான் நல்லா இருக்குது பார்க்க. என் கலர் கொஞ்சம் மங்கின கலர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இதில் நான் வந்து மஞ்சப்பொடி போடலை இன்னும். ஏன்னா உப்பில் நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், இந்த மீனில் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதனால் இதில் மஞ்சப்பொடி போடலை. அதான் நம்ம வந்து ஹெல்த்தி ஈட்டிங்கை பற்றி பேசும்போது இந்த மாதிரி பச்சையாக ஆட்கள் சாப்பிட்றாங்க. அதனால வந்து நிறைய இந்த அமிலத்தன்மை கூடி நிறைய பேருக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த இப்போ நெஞ்சு கரிப்பு வருது. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, நெஞ்சு கரிப்புனா உடனே வந்து அதுக்கு வந்து ஓஜிடி அந்த கேஸ்ட்ரோஸ்கோப்பி எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஆடி மாதம் தொடங்கிருச்சு. ஜூலை 1 ஆடி மாதம் தொடங்கிருச்சு. கர்க்கடக மாதம்னு நம்ம மலையாளத்தில் சொல்லுவாங்க. எல்லாரும் நிறைய டயட்டு கூழு அதெல்லாம் குடிக்கும்போது, கூழு குடிக்கிறதா தப்புன்னு சொல்ல, கூழெல்லாம் குடிக்கலாம். எது குடித்தாலும் வேக வச்சு செய்யணும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது கொஞ்சம் நல்லா வேக வச்சு செய்யும்போது அதுக்கான ஒரு இது இருக்குது. அது ஹெல்த் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. ஆமாம். இனி அடுத்த ஐட்டங்களை போட்டுடலாமா? மாங்காயில் போடுவேன். இருங்க அது கொஞ்சம் வேகட்டு. அது போடுறதுல பழுத்துற போகுது.
போடுக்குள்ளே படுத்துறோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா குழம்பு? சூப்பராக இருக்குது. பழைய சோத்து கூடது நல்லா இருக்கும். இல்லை சுடு சோத்துக்கு நல்லா தான் இருக்கும். இனி ஆம்லேட் போடணும்ல, இப்போ மீன் பொரிக்கணும், ஆம்லேட் போடணும். இனி பார்த்தீங்கன்னா இனி இத்தனை ஐட்டம் போட வேண்டியது இருக்குது, சும்மா இல்லை கேட்டிங்களா? இத்தனை ஐட்டம் இனி போட வேண்டியது இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ முதல்ல நான் வந்து எனக்கு இந்த மீனை போட்டு விட்றேன். மீன் ஃபுல்லாக அந்த மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்குறேன். ஓகே, ரெடி பொடி. இனி மீனை போட்டால் இந்த கையை அந்த அங்கே தூக்கி போடாதன்னு பாரு, அதனால் இதுக்கு கழுவணும். மீன் எனக்கு போட்டு அப்புறம் போட்டிருக்கணும். பட்டு இதை போட்டுட்டேன், என்ன பண்ண? மீன் பார்க்குறதுக்கு கையை கழுவியாக இருக்குது. மீன் அப்படியே கலக்கி விடவா? என்னது இது? வரேன். இனி பார்த்தீங்கன்னா மீனோட நீங்கள் நான் இதில் எனக்கு மீனுக்கு ஒரு மாங்காய் அந்த இதை போட்டுக்கிறேன் கேட்டிங்களா, மாங்காய் கோட்டையா. இவருக்கு வந்து ஒரு 2-3 மாங்காய் சும்மாடி போட்டு விட்றேன். ஓகே, எனக்கு தான் எல்லாம் மொத போகுதோ. தக்காளி பழம். இனி இதுக்கு தக்காளி பழம், கறிவேப்பிலை. நீ அப்படியே கொதிக்க விட்டுறணும். அதை அப்படியே கொதிக்க விட்டுறணும், வேகணும். இப்போ பாதி வெந்திருக்குது, இனி பாதி வேகணும். ஸோ நான் வந்து இங்கே உள்ள இதெல்லாம் ஊர்லேருந்து வந்து எடுத்து பண்ணுறதுனால நம்ம வந்து எங்கள் ஊர்லன்னா எல்லாம் ஒன்று போல போட்டு வேக வைப்பாங்க. அங்கே உள்ள இதுக்கு ஓகே, இங்கே உள்ள இதுக்கு அங்கேயே போட்டு விட்டுறாத. அப்படியே இப்போ மாறின்னு நினைக்கிறேன். கரண்டி எதுலாம் போச்சுன்னு தெரியல, ரெண்டும் ஒரே கரண்டியை வர எடுத்துட்டு. ஓகே, அதுக்கடையில் இந்த மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம் இது வேகதுக்குள்ள. அந்த காரணம் நீங்கள் கொடு. என்ன டிஸ்கிரிமினேஷன் அப்பா. உப்பு போடலாம். மீன் குழம்பு அடி பொழியாக வருகுது மக்களே. கடைசியில் இதுக்கு ஒரு தாளிப்பு உண்டு. அந்த தாளிப்பில் நமக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ், வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கேன். குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இது கடைசியில் வந்து இது தாளித்து ஊற்றணும். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு 2 பச்சை மிளகாய், அது வெஜிடேரியன் கறினால 2 பச்சை மிளகாய், இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வேணும். பாகுபாடு வெஜிடேரியனுக்கு இல்லை அது நல்லா இருக்காது. அதாவது அப்படி தான் சாப்பிடணும். அதான் இன்னைக்கு வீடியோவிலே அதாவது அப்படி சாப்பிடணும். யாராவது சொன்னாங்க பச்சையாக சாப்பிடணும், பச்சையாக இது பண்ணணும், அதனால நான் பச்சையாக போட்டு சாப்பிட்டேன்னு வந்து அதுக்கு பிறகு உள்ள அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை, அதனால நமக்கு துன்பம் தான் விளையும். இப்போ இதுக்கு நிறைய பச்சை மிளகா போட்டோம்னா நல்லா இருக்காது. அதுக்கு தான் நல்லது செஞ்சாலும் மனுஷனுக்கு இந்த நாட்கள்லாம் இது இல்லை கேட்டிங்களா. சூப்பராக ஆயிடுச்சு. இது அங்கே மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருந்து அடுத்தது ஆம்லேட் போட போகிறோம். ஓகே, 2 வத்தல் எடுங்க. ஓ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் தாளிப்பு முறை கேட்டிங்களா. இப்போ வெந்தயம் போட்டுறோம் இதில் தாளிக்கிறதுல. இவ்வளோ வெந்தயம் வயிற்றுக்குள்ளே போனால் போதும். இது வந்து வெஜிடேரியனுக்குள்ள தாளிப்பு. வெங்காயம் வெஜிடேரியனுக்கு போடும்போது வத்தல் கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கலாம். ஓகே, தாளிப்பு தான் இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு. வெஜிடேரியன் நாட் இந்த குழம்பு செய்ய தெரியாதவங்கெல்லாம் செய்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே நான் சாப்பிடலாம், வெஜிடேரியன் மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிடலாம். தேங்காய் எல்லாமே உடம்புக்கு நல்லது. இனி இதை அப்படியே அனந்து இப்படி விடணும். ஓகே, இனி அடுத்த தாளிப்புக்கு வைக்கிறேன். இது வந்து அணக்கக்கூடாது, இப்போ போட்டு அங்கே போட்டு குத்தி கொதறக்கூடாது, இப்படியே வச்சிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வரும். மக்களே அந்த டேஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட். எப்படி டேஸ்ட் வரும்னா இப்படி தான் வரும் டேஸ்ட்டு. அதில் கொஞ்சம் மீனுக்கு தாளிப்பு. ஓகே, அடிப்பொலி. ஓகே, அடுத்தது வந்து ஆம்லேட். அட்டிப்பொலியாக எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு வேர்த்து பூத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆகிப்போச்சுது. உண்மையிலே இப்போ தான் வந்து பாவம் தோணுது. இந்த வெயிலெல்லாம் ஆட்கள் எப்படி நிற்கிறாங்க. அங்கே பாருங்கள், இவ்வளோதான் சோறு கட்டிங்களா. இதுக்கு மேலே இதுவே கூடுதல் தான், அப்படி தானே? ஆமாம், கொஞ்சம் கூடுதல் தான். கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிடுவோம், மனசை தேர்த்தி. அதுக்கு தான் மற்றது மறைச்சதுகள்லாம் வச்சுக்கணும் பக்கத்தில்.
சோறு 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 இஸ் அ பாய்சன் கேட்டிங்களா? அதனால அதை மெதுவாக தான் திங்கணும், கொஞ்சம் தான் திங்கணும். என் மக்களே, என் மீன் குழம்ப பாருங்க, குழு குழு குழுனக்கா மீன் குழம்பு. இதை வச்சுக்கிட்டு சோறு இல்லாமல் இருந்தால் எப்படி ஆகும்? ஓ மை குட்னஸ். அந்த மாங்கொட்டை எங்க பார்த்து எடுக்கணும். மாங்கொட்டை ஆண்டன் வந்து அந்த இருக்குது. ஐயோ, என் உயிரே போயிடும் மாங்கொட்டை. பாருங்க இப்படி வச்சுக்கணும் மாங்கொட்டை. அது ஒன்று கேட்டிங்களா? இவருக்குள்ள குழம்பா பாருங்க, வெஜிடேரியன் குழம்பு. ஹை ஹை ஹை, அடிப்பொலியா இருக்குடே வெஜிடேரியன் குழம்பு, சூப்பரா இருக்குது கேட்டிங்களா? இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சாப்பிட பிடிக்கிற டைம்ல கலக்கி விட்டுக்கலாம். அப்படி அதுக்கப்புறம் வந்து எந்த வசனம் நம்ம கத்திரிக்காய் அதுக்குள்ள 2 தலை பொரிச்ச மீன் கேட்டிங்களா? இவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு கம்மி தான். இல்லை, எனக்கு எத்தனை ஐட்டம், கத்திரிக்காய் இருக்கு, ஆம்லேட் இருக்கு, அப்புறம் பாருங்க கத்திரிக்காய் நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய். ஓகே, அண்ட் தென் ஆம்லேட். 2 ஆம்லேட் நான் ஏமா போட்டிருக்கிறேன். ஓகே, இது இருந்தால் உங்களுக்கு வந்து சாப்பாடு உங்களுக்கு அதிக அளவு இறங்காது. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இதாயிரும். இப்போ இவ்வளோ சாப்பாடு சோறு போதும். என்ன அதுதான் சொல்லுது, எப்பவுமே சோத்தை கம்மி பண்ணணும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சுட்டு எக்கா சோத்தை கம்மி பண்ணுங்கன்னா யாருக்கும் முடியாது தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காணிக்கிற மக்களே. ஓடி போய் இந்த குழம்பு வைங்க கேட்டிங்களா? ஓடி போய் வைங்க. வா மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பொலி கேட்டிங்களா? ஏ ஆண்டவரே சப்பா, இந்த மாங்கொட்டையை எடுத்து ஓ இவருக்கு மாங்கொட்டை கிடையாது, மீனில் வந்துட்டு அது பொரிச்ச மீன். ஐயோ, பொரிச்ச மீனை விடலாம் இன்னைக்கு வந்து இந்த நெத்திலி மீன் குழம்பு பயங்கர டேஸ்ட்டு. இந்த ஆம்லேட்டு அதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹோல்சமாக நீங்கள் நான் சாப்பிட போகிறேன். நிறைய நாள் கழிச்சாலும் சோறு சாப்பிடுவேன். இல்லை அதுக்கா நோய் இருக்கா சோறு சாப்பிட இல்லையான்னு கேட்காங்க. நோயெல்லாம் இல்லை, கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் தான். கட்டிக்கலாம். அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்ததே தான், இந்த மாதிரிப்பட்ட ஸ்பைசஸ்ஸு என்னது சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டுட்டு அப்படியே குடிக்காதீங்க. நிறைய பேருக்கு இப்போ அது வந்து நெஞ்செரிச்சல் வருது, கேஸ்ட்ரைட்டிஸ். நம்ம அவங்களோட ஹிஸ்ட்ரியை தோண்டி தோண்டி பார்த்தாச்சுன்னா கேட்டாச்சுன்னா இதான் வந்து அவங்க டெய்லி குடிக்கிறாங்க. ஆளுங்க ஹெல்தி ஹெல்தி ஹெல்தின்னு சொல்லி அதை டெய்லி குடிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே நீங்கள் குடிக்கணும். கண்டிப்பாக குடிச்சிட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடிங்க. இந்த மாதிரி இப்போ நான் வந்து சாப்பாட்டில் வந்து எல்லாத்தையும் இப்போ மீன் மசாலாவில் வந்து நம்ம ஜீரகத்தை போட்டுக்கிட்டோம், மற்ற கறியில் ஜீரகத்தை போட்டோம். அந்த மாதிரி கறிகளில் நம்ம ஜீரகத்தை போடுவோம், அதுக்கு தான் அது வச்சுருக்குது. அப்போ அது நல்ல வெந்து அந்த அமிலத்தன்மையெல்லாம் போய் நமக்கு அதனுடைய சாறு நமக்கு கரெக்டாக வரும் கேட்டிங்களா? அதுக்கு தான் அப்படி சொல்கிறது. ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீடுகளில் யாராவது இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், அந்த வீடியோவை காணிங்க கேட்டிங்களா? இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.